கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் லூக்கா லூக்கா அதிகாரம் 1:47 வசனத்தை படிக்கலாம். இங்கே சொல்லப்படுது, என் ஆவி என் ரட்சகரை தேவனை களி கூறுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, என் ஆவி என் என் ரட்சகரை என் தேவனை களி கூறுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, இங்கே நம்மளால் ஒரு 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 சிஸ்டர் யார் என்னன்னு சொல்லி பார்த்தா மரியாம். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, மரியாம்ங்கிற ஒரு ஸ்திரீ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஆண்டவர் சமூகத்தில் அவங்க ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து அவங்க ஆராதிக்கும் போது, வசனத்தை படிக்கும்போது, வசனத்தை தியானம் பண்ணும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, என் ஆத்மா என் இரட்சகரை தேவனை களி கூறுகிறது. இந்த நாள் இன்றைக்கி சகோதரன் சகோதரிகளே, இந்த நாள் நீங்கள் வசனத்தை கேட்பீர்களேன்னா ஆண்டவர் இந்த நாள் உங்களுக்கு சொல்கிறாரு, உங்கள் மனது என்ன பண்ணப்பட்டிருக்குது, தேவனிடத்தில் களி கூறப்படையும். தேவனே உங்களுக்கு என்ன பண்ணுவாரா, ஆவியை ஊற்றுவார். என்ன ஆவியை ஊற்றுவார்? பல 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 பாஷைகள் இருக்குது, அந்நிய பாஷை இருக்குது, வரதான் இருக்குது, ஃபல் இருக்குது, ஆண்டு வரதான்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவருடைய வரங்கள், ஆண்டவருடைய கனிகள், ஆண்டவருடைய கிருபை நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, தேவனோட ஆவி அவங்க மேலே வந்த உடனே அவங்க தேவனுக்காக களி கூற ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் சகோதர சகோதரிகளே, நீங்கள் தனிமையாக உட்காந்துருக்கும் போது என்ன பண்ணணும், நீங்கள் வேலை செய்யக்குள்ள கூட சரி, இல்லை வீட்டில் வெயிட்டு வேலை செய்யக்குள்ள கூட சரி, சமையல் கட்டில் இருக்கக்குள்ள கூட சரி, நீங்கள் என்ன பண்ணணும், அவரோட ஆவியில் நம்ம என்ன பண்ணுமா, நிரம்பிடணுமா. அது ஆவியில் நம்ம நிரம்பும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்குது, நம்ம மனது மகிழுமா, களி கூறுகிறது. இங்கே சொல்லப்பட்டது, நம்ம ஆவியில் நிரம்பும் போது நம்ம மனது களி கூறும், கஷ்டங்கள் மாறிடும், நம்ம மனதில் இருக்கிற பாரங்கள் குறைஞ்சிடும், நம்மளோட சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறைஞ்சிடும். அதான் இங்கே சொல்லப்பட்டது, நான் என் தேவனை ஆராதிக்கும் போது அவரோட ஆவி என் மேலே வந்த போது நான் களி கூர்ந்தேன். அப்போ நம்ம இந்த நாளில் அந்த அம்மாவுக்கு அந்த கிரியை செய்த ஆண்டவர் நம்மளுக்கு செய்ய மாட்டாரா? நம்மளுக்கும் அற்புதங்களை செய்வார், நம்மளுக்கும் அதிசயங்களை செய்வார், நம்மளுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா, உதவி செய்வார். அந்த உதவி கரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் இடத்துல நம்ம அர்ப்பணிக்கணும், ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் இடத்துல நம்ம துதிக்கணும். அப்போ நம்ம துதிக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம மனதை மகிழ பண்ணுவார், நம்ம மனதை சந்தோஷப்படுத்துவார், நம்ம மனதை ஆச்சரியமான காரியத்தை நம்மளுக்கு செய்யத்தக்கன கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். அந்த உதவியெல்லாம் எங்கேருந்து வரும், தேவனை நம்ம இடத்துல சாய்ந்து வாழும்போது, தேவனை நம்பி இருக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாராம், அற்புதங்களை செய்வாராம். இந்த நாள் நீங்கள் புதுசாக சகோதர சகோதரிகளே நீங்கள் கேட்பீங்களா, ஆண்டவர் நீங்கள் என்ன பண்ணுங்க, விசுவாசமாக இருங்க, ஆண்டவர் இடத்துல நம்பிக்கையாக இருங்க, ஆண்டவர் இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆவியில் அனலாக இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனாங்க ஆவியில் அனலாக இருங்க. அப்போ அனலாக இருக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் என்ன பண்ணணும், அதிகமாக ஆண்டவர் சமூகத்துக்கு பைபிளை வாசிக்கணும், பாட்டு பாடணும், வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், தியானிக்கணும். இந்த வசனம் என்ன எப்படி சொல்கிறது, இந்த காரியம் எப்படி சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் இப்படிலாம் நடத்திருக்கிறாரு, ஜனங்கள் இப்படியெல்லாம் போஷித்திருக்காரு, ஜனங்கள் இப்படியெல்லாம் ஆண்டவர் வியாதிலிருந்து விடுதலை தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கும் போது நம்ம மனதில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைஞ்சிரும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் போயிடும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற என்ன பண்ணுவோம், நம்ம தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், நம்மளுக்கு அற்புதங்களே செய்வார், அதிசயங்களே செய்வார். அப்படிலாம் அதிசயங்களெல்லாம் செய்யணும்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் நம்ம தேடணும், அவரை நம்ம ஆராதிக்கணும், அவரை நம்ம ஜெபம் பண்ணணும் அவர் இடத்துல. அப்பொழுது நம்மளுக்கு பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு அவர் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறாரு, அற்புதம் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. வசனத்தில் நம்ம ரொம்ப சகோதரிகள்லாம் பார்த்தோம்னா, ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க, 82 வயசு ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. அவங்க என்ன பண்ணாங்களாம், முதியோர் ஆண்டியாக இருக்காங்க. அப்பயும் நான் என்ன பண்ணாங்களாம், அவங்க பாஸ்டிங் இருந்து ஜெபித்தாங்களாம், தேவனை ஆராதித்தாங்களாம், தேவன் இடத்துல நெருங்கி இன்னும் அதிகமாக ஊழியங்களை செஞ்சாங்களாம். ஏன் அந்த அம்மா செஞ்சாங்க, அந்த வயதான காலத்துலேயும் ஆண்டவரை பின்பற்றினாங்க. ஏன் பின்பற்றினாங்க, அவ்வளோ பக்தியாக அவங்க இருந்தாங்க, அவங்க ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சுருக்கான்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இது புதிய ஏற்பாடு பைபிளில் அதை படிக்கிறோம். நம்ம 82 வயசான அந்த அம்மாவும் கடவுளுக்காக என்ன பண்ணாங்க, உபவாசம் இருந்து ஜனங்களுக்காக, அழுந்து போகிற மக்களுக்காக அவங்க களி கூர்ந்து ஆண்டவரை ஆராதித்தாங்களாம். அந்த வயதான அம்மாவுக்கு செஞ்ச அற்புதங்களை கர்த்தர் நம்மளுக்கு பலன் தர மாட்டாரா, நம்மளுக்கு அற்புதங்கள் செய்ய மாட்டாரா? இந்த நாள் கேட்குற சகோதரிகளே சகோதரர்களே, வாலிப பிள்ளைகளே,
ஆண்டவர் என்ன பண்ணாரு, நீங்களும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழும்போது உங்கள் மனதில் இருக்கிற மகிழ பண்ணுவார், உங்களை கஷ்டங்கள் எல்லாம் போக்குவார். இந்த வசனத்தை கேட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை நீங்கள் ட்ரைனிங் எடுங்க. ஏசப்பாக்காக அது மாதிரி நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. ஆண்டவரே நாங்களும் உண்மை ஆராதிக்கிறோம், நாங்களும் உண்மை துதிக்கிறோம், நாங்களும் உங்கள் சபைக்கு வரோம். எங்கள் மனதையும் களிக்கூற பண்ணுங்க, எங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிங்க, எங்கள் வாழ்க்கையும் புதுதாக்குங்க, எங்கள் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ எவரிவன். பிரைஸ் தி லார்ட்.